கஷ்டப்பட்டாலும் சரி. என்ன காரணம்? ஆன்ம பலம். மகாத்மா எதை தேடி அடைஞ்சார்? ஆன்ம பலம் எனக்கு வேணும் வேணும் வேணும். ஆன்ம பலம் இல்லாமல் சமூக சிந்தனையாளர்கள், சமூக பணியாளர்கள் ரிஃபார்மர்ஸ் எதுவுமே செய்ய முடியாண்டார் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி காது கெட்டாத துறவி மர்தராஜன், காது கெட்டாத ஞானி துறவி, அப்படி வெள்ள வேட்டி துறவி மகாத்மா காந்தி. ஞானத்தை முதல்ல அடைஞ்சிரு. முதல்ல ஆன்ம பலத்தை நீ வெட்டிட்டீங்கன்னா நீ சொன்னதெல்லாம் கேட்பாங்க. இதே தனலட்சுமி வெள்ளை கூட வச்சுக்கிட்டு வெள்ளை உடைய பதிலாக ஒரு காவி படம் கட்டி உட்கார வச்சு பாருங்க. டாஸ்மாக் கடையில் போய் கொஞ்சம் கூட கொஞ்சம் இல்லை, டாஸ்மாக் கடைக்கு போகும்போது வெள்ளை வேட்டி கட்டி போகணும். அங்கேயுமே காவி வேட்டி கட்டிட்டு போய் வாங்கி குடிப்பது. ஏன் காவி வேட்டி கட்டுறாங்க? காவி வேட்டி கட்டணும்னா நினச்சி நடக்கும். நினச்சது யார்கிட்ட போனாலும் மாட்டாங்க. வாங்க சாமி தான் சொல்லுவாங்க. பாப்பா கந்தசாமினா கூப்பிடுவாங்க. கந்தசாமி பாப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. பேர் சொல்ல மாட்டேன், சாமி தான் சொல்லுவாங்க. அப்போ இப்படி போனால் நல்லது நடக்குன்னு தெரிஞ்சுட்டாங்க. ஆக இது எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நமக்கு வேண்டிய நல்ல குணம் என்ன? பணிதல். மறந்துடாது. வீரா பேசுறது ஒன்றுமே இருக்கக்கூடாது. வீரா பேசுறது அவனை பார்த்துக்கிறேன், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா போனாலும் பார்த்துக்கிறேன்னு சொன்னவன் நைட்டு படுத்து காலையில் தப்பு தட்டுறாங்க. வீட்டில் செத்து போயிட்டு வராங்க ராத்திரி. சொல்லுங்க, வாலிபால் முடியும்னு சொல்லிங்களா? சரி, இந்த நிகழ்ச்சியானது இப்போ துவக்கி இருக்கு. நேற்றே அவங்க அம்மா வந்துட்டாங்க கூட்டத்துக்காக வேண்டி. ஆனால் பாய்க்கு கால் உழுகலை, உழுது இல்லை. ஏன்னா நம்ம அம்மா தானே. அப்படி நம்ம அம்மா தானே நம்ம காப்பாற்றினாரு இத்தனை நாள். நம்ம அம்மா தான் உட்காருங்க. நம்ம அம்மா தான் இத்தனை நாள் காப்பாற்றினாங்க. நம்மளை சும்மா வளர்ந்துட முடியுமா? சும்மா வளரவே முடியாது. நம்ம ரோட்டில் எழுந்திட்டு போயிடும். குப்பத்தொட்டியில் கொஞ்சம் குழந்தைகள் போட்டுறாங்க. குப்பத்தொட்டி குழந்தைகள் போட்டுறாங்க. ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சு அப்படியே போயிடுறாங்க. அப்போ நம்மளை படுக்க வச்சு என்ன ஆகுது? அதனால வாகிசன் முதல்ல இதை ஆரம்பிச்சிருக்கான். இனிமேல் எல்லாருமே என்ன பண்ணணும்? இது மாதிரி பழக்க வழக்கத்தை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. மறந்துடாது. நல்லது. சரி, வெளிநாட்டுடைய பேரில் மூடி இருக்காங்க. மூடின அவங்க மேலே போலீஸார் வழக்கு போட்டு மதுக்கடைக்குள்ளே போய் பாட்டிலை உடைச்சு தகராறு பண்ணவங்க, கலாட்டா பண்ணவங்கன்னு சொல்லி ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணி உடல்பாடை கொண்டு சிறையில் வச்சுட்டாங்க. சிறையில் இருந்து மதுக்காக இருந்திருக்காரு. ஒரு கரவழி செய்யலாம் இல்லை, பலமாக திட்டமில்ல இல்லை. அப்புறம் அதோட முக்கியம், அந்த வழக்கு நடக்கும்போது அந்த வழக்கை நான் தான் பார்த்தேன். பொள்ளாச்சி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு கேஸ் நடந்தது. அந்த கேஸை நான் தான் நடத்தினேன். கேஸ் நடத்தி கடைசியில் 4 பேருமே நிரபராதியை நீதிபதி விடுதலை செஞ்சுட்டார். அந்த வழக்கு என்னாச்சுன்னா விடுதலை ஆகிடுச்சு. ஆகவே அப்படி ஒரு வேள்வி இறங்கியிருக்காரு. நல்ல காலத்தில் இறங்கினால ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். ஒவ்வொரு மணி தானே ஜெயிலுக்கு போயிருக்கியா? இங்கே கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்கு. சாப்பாடு போய் மதியானம் பாக்கெட் சாப்பாடு சாப்பிட்டு அரசாயிருக்கீங்க. ஜெயிலுக்கு போய் அந்த செல் இருந்துட்டு வரணும். மத்திய கூட எங்க ஊரெல்லாம் ஜெயிலுக்கு பார்த்து ஜெயிலுக்கு பார்வையாளர் வந்துருக்கு. அப்படி ஏன்னா வந்தியா கூட வந்தியா? பார்த்து ஜெயிலுக்கு வந்தியா? அப்படியா? சிறையில் போய் சிறைவாசி நான் மீட்டிங்கில் பேசியிருக்கேன். சிறைவாசியில் உட்கார வச்சு ஒரு 500 ரூபா உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசியிருக்கு. அப்புறம் ஆண்கள் பெண்கள் சிறைகள் வந்தீங்க. பெண்கள் சிறைக்கு வந்திருக்காங்க. ஆண்கள் சிறையை பார்த்துருக்கோம். ஆண் சிறைக்கு பெண்கள் போகக்கூடாது, பெண்கள் சிறைக்கு ஆண்கள் போகக்கூடாது. ஆனால் எங்களை அலிமிஷன் போய் பார்த்துட்டு வாங்க நினைக்கிறேன். ஜெயில்களை போய் பார்த்துருக்கோம். ஆமாம், ஆட்டோ சங்கர் தூக்கில் போட்ட இடமெல்லாம் போய் பார்த்துருக்கோம். ஆகவே ஜெயிலுக்கு போகணும். எல்லாருமே மண்டபடுத்திட்டு போகக்கூடாது. நல்ல ஜெயில் 1 வாரமாவது இருக்கணும். ரிமாண்ட் பேக்கேஜாவது இருக்கணும். அது ஒவ்வொருத்தர் குடிமனிதனுடைய கடமை. அந்த வகையில் இவர் ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. சிறைக்கு போகிற பாக்கியம். இல்லாட்டி கிடைக்காது. மது கிடைக்கிறது போகிறாங்கன்னா இவரையும் ஜெயிலுக்கு போகிறது. ஆக நம்ம சாமி கூட ஒரு சிறைக்கு போவோம். போராட்ட தலைமை அங்கே நடத்தி ஒரு நாளாவது போயிட்டு இருக்காங்க. சாமி கைது பண்ண மாட்டாங்க. சாமிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. எங்களுக்கு கிடைக்கும். நல்லது. இப்போ முருகானந்தவங்க நம்ம ப்ரோக்ராம் படி வரவேற்பு சொல்கிறாரு. முருகானந்த எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்துடுறாரு. முருகானந்தம்
நல்ல மனிதர். அது மட்டும் இல்லை, பல பொதுவாக நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு பள்ளிக்கூடத்தை அடாப்ட் பண்ணி அவர் சாதாரண மனிதர். அவங்க அப்பா 100 கண்முகாம் நடத்தியிருக்கார். சங்கரலிங்கம்னு பேர், அமரர் சங்கரலிங்கம். 100 கண்முகாம் நடத்தியிருக்கார். ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நின்றுருக்கார். ஜெயிக்கிறதுக்காக வேண்டியில் நிற்கணுங்கிறதுக்காக நின்றுருக்கார். நானும் ஒரு பஞ்சாயத்து தலைவர் போஸ்ட் நின்றுருக்கேன். நான் ஜெயிக்கிறதுக்காக வேண்டியில், தேர்தல்லாம் இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்காக. அப்போ அவர் அந்த பள்ளியை தத்தெடுத்து அது பெயிண்டெல்லாம் அடித்து நிறைய பணிக்கு செஞ்சிட்ருக்காரு. தொடர்ந்து செஞ்சுருக்காரு. அரசாங்கம் செய்ய வேண்டியவர் செஞ்சிட்ருக்காரு. அவங்க அப்பா வழியில் அவர் போகிறதுனால அவர் யார் அணுகுனாலும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவங்க. ஆகவே அவர் இப்போ வரவேற்பு சொல்லுவார். அதன் பிறகு நம்ம இறைவனுக்கு பாடல் பாடி சுவாமிஜி அவர் பேசுவார். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அகில இந்திய காந்திய தலைவர் சா ஜெகநாதன் அவர்களின் பெயரில் சர்வோதய ஜெகநாதன் விருது பெற்ற அமரர் வசந்தா ரங்கநாதன் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம். இதற்கு இறைவணக்கம் பாடிய திருமதி சர்வோதய அசைக்குமார், திருமதி அஹிம்சா கார்த்திகேயன் மற்றும் நிறுவன தலைவர் ஆர் வித்தியபுரம் ஆனைமலை அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம். மேலும் அஞ்சலூரில் எழுத்தவருக்கும் நிறுவனர் நிர்வாக அறங்காவலர் தாமரை பூவினிலே சொருதியை தனியிருந்துரைப்பான். தாமரை பூவினிலே சொருதியை தனியிருந்துரைப்பான். பூமணி தாளினையே கண்ணில் ஒன்றை புண்ணியத்தை தேடுவோம். பூமணி தாளினையே கண்ணில் ஒன்றை புண்ணியமை தேடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பரசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி